நேற்று தம்பி இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரே அழுக அப்படியே அழுதுകൊண்டே இருந்தாங்க சார். அப்ப எனக்காக சாப்பிடுங்க, நான் பிள்ளைக்காக சாப்பிடுறோம். வருங்காலத்துல ஒரு வடக்கடை தான் போட போறேன் நான். அப்படி அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அப்படின்னு சொல்லி கவலையா இருந்தாலும் சோகமா இருந்தாலும் எனக்கு சாப்பிட்டா வந்து மனம் நீ சொன்ன மாதிரி நேரம் இருக்கேன் மொத்தம் இந்த பக்கம் ஆமா ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். பக்கத்தில் இருக்கிறது சாரு. இப்போ இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய அம்மாண்ட வீட்டை நிற்கிறோம். என்ன பிரச்சனை என்றால், நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய பரத்துறையில் இருக்கிறதான எங்களுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு இருந்தாங்க. என்ன காரணம் என்று சாருவே சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். சொல்லுவாங்க. ரைட். அப்போ நானே சொல்றேன். இப்போ அவங்களுடைய அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து விட்டா வந்துட்டார். அப்போ நேற்று தம்பி இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரே அழுக அப்படியே அழுதுകൊண்டே இருந்தாங்க சார். அப்போ சரி, இன்றைக்கு வலிக்கிடுவோம், போய் நான் நேரவே பாருங்க அப்படி என்று சொல்லி என்னாலும் போக முடியாமல் போயிட்டு மதியம் அனுபவ பார்க்கறதுக்கு அம்மா தான் பார்க்குறாங்களா. அப்போ கூட இருந்தால் கொஞ்சம் வேலைகள் ஓடுபட்டு செய்து உதவியா இருப்பா, ஏஞ்சு குட்டியும் பாப்பா அப்படி என்று இன்றைக்கு அதுக்காகத்தான் போகிறதுக்கு இருந்தேன். நீங்கள் என்ன சார், நீங்க இன்னும் பார்க்கல தானே குட்டியை. அப்போ கட்டாயம் போகணும் அப்படின்னு இருந்தால் நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் வந்ததே ஒரு 2-3 முக்கியமான வேலை செய்யணும் உண்டு. அங்கே ஒரு ஆள்கிட்ட அது வந்து இந்த காலையை முடிஞ்சது. ஜெர்மன்ல இருக்கிற பாக்கியநாதன் அங்கு அவங்களுடைய ஒரு வேலை திட்டம், அதாவது ஒரு குடும்பத்தினருக்கு வீடு கட்டி கொடுக்குறது. அப்போ அந்த வீட்டுக்கு இன்றைக்கு அடிக்கல் நாடினாங்க. அது காலையில் போய் அதை சேர்த்து வந்தோம். அடுத்தது என்னமோ ஒரு வேலை பன்னிமலாங்குளத்தில் இருக்கிற ஒரு வயதான அம்மா அவங்க குடும்பத்தினருக்கு ஒரு பால் மாடு வாங்கி கொடுக்குறது. இப்போ நிறைய இடங்கள் எல்லாம் பார்த்தாச்சு, அந்த மாடு தான் எனக்கு கிடைக்கல. இப்போ இன்றைய தினம் கொஞ்சம் தூரம் போகிறோம், என்ன கொஞ்சம் மலிவாக எடுக்கலாம் உண்டு. இப்போ நான் எனக்கு கொஞ்ச நேரத்தில் வெளிக்கிட போகிறேன். போய் மாடு வாங்கிட்டு வந்து அந்த அம்மா கொடுத்துட்டா இந்த வேலை முடிஞ்சுது. நாளைய தினம் நாங்கள் பருத்துல போகலாம். சரியா? கவலைப்படுறீங்களோ போயிலேருந்து? கவலைப்பட்டு பாருங்க, முடி கூட இருக்குல்ல, பிஏ கொண்டா கட்டி இருக்கா பாருங்க. அழுது பாருங்க, ஏற்கனவே நல்ல நிறம், அழுது நிறமே போயிட்டா. பிறகு சொல்வா வண்டி வைக்க நிறம் போயிட்டேன்னு. அப்படித்தானே? என்ன கதைக்கா இருக்கீங்க சொல்லுங்களேன். என்ன கதைக்கு நான் இன்றைய கூட போதான் ட்ரை பண்ணது. நீங்க சொல்லிட்டீங்க இல்ல 3 வேலை திட்டது மெயினா வந்தால 2 முடிஞ்சது, இன்னும் 1 தான். சரி, என்ன சொல்லுவாங்களே ஆக்க பொறுத்து ஆளை பொறுக்கணும்னு சொல்லி அதனாடி ஓகே ஈவினிங் டைம் பொழுது முடிஞ்சுன்னா 7 மணிக்கெல்லாம் போயிட்டு வந்தானே. ஏனென்றால் நாங்களும் போய் வர்ற தூரம் ஆட்டோ பெட்ரோல் அப்படின்னு ஒருவேளை அந்த மாடு பசுமாடு வாங்கி கொடுத்துட்டா பிறகு ஒரு கொஞ்சம் கழிச்சு வரலாம். எனக்கும் கவலையாக தான் இருந்த நேற்று அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்போ நேராக போய் சந்திக்கணும் வந்து நிலை கொஞ்சம் என்ன 3 இடத்துல அந்த காற்று அரைச்சி இருக்குன்னு பார்த்தாங்க. கவலைப்பட்டது தான். என்னாலும் எங்களுடைய டைம் காணாதபடியால் நாளைக்கு தான் போக போகிறோம். யாரும் கவலைப்படாது. என்னோட கோச் என்னோட அப்படின்னு சொல்லி போய்க்காங்க. என்ன சார் இன்றைக்கு பின்னேறா அந்த மற்ற வேலை திட்டம் இருக்கு, அதை முடிச்சுட்டுன்னு சொன்னா வெளியே வந்து என்ன சொல்லிட்டீங்க. நேற்று ஃபுல்லா நீங்க அழுதுകൊண்டே இருந்தீங்களா? இப்போ இன்றைக்கு காலையில சாப்பிட்டீங்களோ? மதியம் சாப்பிட்டீங்களோ? மதியம் சாப்பிட்டீங்களோ? இப்போ சரிதாங்க. இப்போ நான் எல்லாமே அப்படின்னா சொல்லிட்டேன். நான் போய் மாடு வாங்கிட்டு வந்தா நாளைக்கு போயிடலாம், இல்லையாண்டாலும் நாளைக்கு போகலாம். பார்த்து சில நேரம் சக்சஸ் அமையாட்டியும் நாளைக்கு போயிடலாம். அது பிறகு வந்து பார்க்கலாம். இன்னும் கூட நான் கூடாது. உங்களுக்கு பின்னேற பொழுது சரியான அலைச்சலா இருக்க போதுன்னு நான் ஒரு வேலை பெரிய ஒரு வேலை முடிச்சிட்டோம். அடுத்த ஒரு வேலையும் முடிஞ்சா சரி. எங்களுக்கு நோக்கமே அதான், வந்தால் எங்களுடைய ஒரு வேலையில செய்து முடிச்சிடுவோம், அவ்வளவுதான். அதனாலதான் அங்கே அங்கே போய் சந்திக்கையில நாளைக்கு சாரு சந்திச்சு அவங்க நீங்க சந்திக்க மாட்டீங்களா? சந்திக்க போது சாரு பேச போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்களும் தான் சந்திப்போம். சரி, அப்ப நான் என்ன செய்ய போறேன், அப்ப என்னோட வேற ஃப்ரெண்ட் வந்துட்டீங்கன்னா அவங்களோட மாடு கூட்டிக்கொண்டு வர, நான் கூட்டிக்கொண்டு வரையில போயிட்டு நான் அதை வீடியோவை பதிவு பண்ணிட்டு வருவேன்.
அப்ப நீங்க என்ன செய்யுங்க? இப்ப அஸ்மியாக்கெல்லாம் நிக்கணும், அம்மா நிக்கிறாங்க, எல்லாரும் நிக்கிறபடியால் கவலைப்படாமல் நீங்கள் ஏதாச்சும் என்னது சாப்பிடுறதோ ஒரு டீயை குடிச்சிட்டு கவலைப்படாம இருக்கும். நான் போயிட்டு வரேன். நம்பிக்கையோட இருக்க முடிய போலாமட்டு இதுலயே சொல்லிட்டீங்கன்னு சொன்னா இது இந்த நம்ம வந்து போற வேலை, அதாவது மாடு இடைக்காட்டாளம் வந்து விடிய போறதுன்றது உறுதின்றது என்ன உறுதிவா கழிச்சிட்டீங்க. கவலைப்பட வேண்டாம். சரியா? நீ போடாம. ஓகே, அப்ப போயிட்டு வாங்க. உங்களோட பாய். பாருங்க சொன்னா இப்ப பெரியம்மா கவலையா இல்ல இருக்கிறா. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா உடனே சரியில்ல ஒரு சொல்லி பாட்டு இல்ல. என்ன பாட்டு? மேல வருது நெல்லு குத்துங்கோ. அந்த வாடி வாடி பாட்டு காடுங்க. இந்த டிங் டிங் கேட்க உங்களுக்கு இதா போயிடும். மன கவலை. ஓ மேல நெல்லு அள்ளுங்க குத்தாமரி அரிசி போட்டு முறுக்கு சுடுங்க குக்காமரி அரிசி. அஸ்மிக்கு தாங்க சொல்லி தந்த பாட்டு நேசரி பாடலோ அப்ப சொல்லி தரேன். ஓகே அஸ்மி, பெரியப்பா என்ன சொல்லிட்டு போனவ? பெரியம்மா பார்த்துக்கொள்ளுங்க சொல்லிட்டு போனார். உங்களுக்கு சொல்லியிருக்கா பெரியம்மா எத்தனை வேணும்னா அவங்களோட அப்பாவுக்கு வருத்தம்னு சொல்லி சரியான ஒரு கவலையில் இருக்கிற போக இல்லாம அப்ப வந்து பாசன் தான் சொல்லிட்டு போனா. அதாவது வந்து அஸ்மியில பெரியப்பா சொல்லிட்டு போனவர் என்னன்னா கவனமா பார்த்துக்கொள்ளுங்க, கொஞ்சம் கவலையா இருக்கிறா பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி. இப்ப அஸ்மி என்ன செய்யப்படுவான்னு சொன்னா சரியான கவலையெல்லாம் இருக்கா. மதியம் வந்து சாப்பிட்டது கொஞ்சம் குறைய வேண்ட மாதிரி இருந்தா அப்ப மாமி இப்ப வந்து கச்சான வச்சவா எல்லாரும் சாப்பிடுவோம்னா அதுக்கும் கொஞ்சம் இதன்னு ஒண்ணுதான் இருக்கு. அஸ்மி கொண்டே கொடுத்தா இப்ப சாப்பிடுவேன். கொண்டே கொடுப்ப வராங்க. ஓகே வாங்க. ஓகே அஸ்மி கொண்டே கொடுப்பா. என்ன அஸ்மி குட்டி தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வர்றா? கேளாம உங்களை நாங்க கச்சான் சாப்பிடுச்சோன்னா சாப்பிடுறீங்க இல்ல. என்னன்னா எனக்கா சாப்பிடுங்க, நான் பிள்ளைக்கா சாப்பிடுறதோ? ஓகே, எனக்கும் கச்சான் விருப்பம் தானே. அப்ப நாங்க சேர்ந்து சாப்பிடுவோமே. ஆரம்பிச்சது அஸ்மி குட்டியோ? அப்பமா வச்சு தந்தவா? அஸ்மிக்கு விருப்பமே வச்சு வச்சான். சரி இப்ப வாங்க நாங்க ரெண்டு பேரும் சாப்பிடுவோமே. அஸ்மி குட்டி இல்லை வளமைக்குள்ள நல்ல அழகா இருக்குதானே. அஸ்மி குட்டிய பார்த்து நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு. நல்ல என்ன சொல்லுவோம் குட்டி எலிஸ்பனம் போட்டு என்ன அஸ்மி குட்டி அம்மா சொல்லிட்டா நீங்களும் வந்து பாப்பீங்கன்னு சொல்லி வருவீங்களா தாத்தா பார்க்க? கண்டிப்பா வாங்க. தாத்தா பார்க்க வருவோம். மற்ற ஏஞ்சல் பாபா, ஏஞ்சலுக்கு தங்கச்சி பாபா தம்பி பாப்பா பிறந்திருக்கு, அதையும் போய் பார்த்துட்டு வருவோம். என்ன அவன் அந்த கொண்டு வரக்கு எனக்கா சாப்பிடுங்கன்னு சொல்லோட பார்க்கதான் இருக்கு. அப்ப நாங்க சாப்பிடுவோம். என்ன நீங்க உடைக்கிறீங்க அவ்வளோ சாப்பிட? அப்படியே அஸ்மி குட்டிக்கும் அவிச்சு வச்சா பிடிக்குமே. அஸ்மி குட்டி தான் பிள்ளைக்கு நல்லா தான் இருக்குதானே. இப்ப எங்க சீசன் இது நடுவுதான் சீசன், சோளம் தான் சீசன் ஆகுது. இந்த பெரிய பாகம் விருப்பம் அவிச்ச பச்சம். அப்ப நாங்க வச்சு பெரிய பாகம் கொடுப்போம். வேணாம் சுவாசம் இருக்கும் அவிச்ச வச்சானா நல்ல விருப்பம். இங்க வந்தாலே கூடுதலா வீட்டுக்கு வந்து மம்மிட்ட கொடுப்பார் அவிக்கிறது. மற்ற வந்து நாங்க இன்னொரு இதுவும் செய்ய போறோம் ஐட்டம். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குட்டி வடை. என்ன ஒரே சாப்பாடா தான் இருக்கு. அப்ப நீங்க சொல்லி சுவாசம் தான் சொன்ன மதியம் சாப்பிட்டீங்களா? பெருசான சாப்பிடலையா? அப்ப இரவு சாப்பிட விட மாட்டீங்க போட. இரவு சாப்பாடு சாப்பிடணும். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஐட்டமா தான் இருக்கும். அது சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா குட்டி வடை செய்ய போறேன். அஸ்மி அப்படி என்னண்டா கொஞ்சம் கடலை உடைப்பு சும்மா செய்வாங்க சுடுவாங்க எல்லாரும் தானே. இரவுக்கு சாப்பிட விட மாட்டீங்க. இதெல்லாம் சாப்பிடணும்னா இரவுக்கு சாப்பிடுறது. அப்புறம் நீங்க இரவுக்கு சாப்பிடாடி நாங்க நினைப்போம். காலையில நீங்க சாப்பிடாம படுத்துறீங்கன்னு நினைப்போம். கொஞ்சம் சென்டிமெண்ட் நீங்க சாப்பிடணும். சாப்பிடுவோம். நல்லாதான் இருக்கு. ஓகே நாங்க வந்து அடுத்தா போய் நான் வந்து மழை மழை வடை சாப்பிடுறோம். மாமி கிச்சன் காணிக்கிறா வடங்க. அப்ப நீங்க ஒண்ணு வச்சுடுங்க. நான் அஸ்மி குட்டி ஒரே கேக் கொண்டு வந்த போயுமே எனக்கா சாப்பிடுங்கன்னு சொல்லி. அப்ப நான் அஸ்மி குட்டிக்காவே நான் சாப்பிடுவேன்.
பாத்தீங்கன்னு சொன்னா அண்ணி வந்திருக்கிறா வந்து அன்னைக்கு நாங்க வந்து இன்னைக்கு வடை செஞ்சு கொடுக்க போறோம் சொல்லி பாத்தீங்கன்னா பின்ன பொழுதும் இப்படியே சாப்பாடலோட போகுது ஏதாவது ஒன்று செஞ்சோன்னு மறக்கணும் ஏதாவது ஒன்று செஞ்சு கொண்டு இருக்கணும் அதை சாப்பிட்டு கொண்டு என்ன பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் சாப்பிட்டு கொண்டு கவலையா இருந்தாலும் சோகமா இருந்தாலும் எனக்கு சாப்பிட்டா வந்து மனம் வந்து செஞ்சு கொண்டு இருக்கோம் அப்படி மாறி மாறி சாப்பாடு தானே உண்டு ஒரு நல்ல என்ன சாப்பாடுன்ற ஒரு இன்ட்ரெஸ்டா வந்துட்டு எனக்கு வந்து செய்ய போறீங்க அந்த குட்டி வடை அதுவும் என்ன பிடிக்கும் நேற்று நான் கூட சொல்லி வேண்டி கொண்டாங்க அந்த ரோட்ல இந்த தாண்ட நேரத்துக்கு போயிட்டு முடிஞ்சது என்ன பாருங்க நான் நேற்று வவுனியா போயிட்டு வந்தேன் வேற எங்க மாங்குளத்துல 2 வாங்கி கொண்டு வேற வேற சாப்பிட்டு வெங்காயம் வச்சு சாப்பிட அதான் செஞ்சு தர போறோம். நாங்க வீட்டுல இருந்த கடலைப்பருப்பை வச்சுதான் நாங்க வந்து செய்ய போறோம். அந்த மாமிட கடலைப்பருப்பு தான் தந்த வாரின்னு சொன்னா கொஞ்சம் கிடந்தா செய்யுங்க பாப்பமே கடலைப்பருப்பை வந்து சின்ன சின்னனாக வந்து இடிச்சு வச்சிருக்கோம். நறுவல் நொறுவலா வந்து அதை வந்து நான் இதுக்குள்ள போட போறேன். உப்பும் போட்டு நல்ல வடிவா இடிச்சு வச்சிருக்கேன். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு புடிச்சு பாக்குறேன். புடிச்சு பார்த்து ஓகேன்னு சொன்னா சேர்க்க தேவையில்லை டேஸ்டோடயே போடலாம். இப்ப உடையுதுன்னு சொன்னா கொஞ்சமா போட்டு மா போடாட்டி நல்ல டேஸ்டா இருக்கு. தனி கடலை பருப்பு தானே. அப்ப சஜி நீர் பிசையும் நனைஞ்சாலும் எண்ணெய் சூடாக்க எண்ணெய் சூடாக்க இப்படி போட நீங்க போயிட்டு போயிட்டு அந்த சைஸ் ஓகே. அந்த நீர் அதை பிடிச்சு கொண்டு நாண்டாக்கணும் என்ன செய்யணும் தேவையான எண்ணெய் சூடாக்கும். நிறைய எண்ணெய் இருந்தாலும் நீங்க தேவையில்லை. கொஞ்சம் எண்ணெய் காணும். அதுக்குள்ள நல்லா சூடாயிடுச்சுன்னு சொன்னா டக்குன்னு போட்டு போட்டு தரேன். ரஷ்மி அம்மா நான் இன்னைக்கு நல்லொரு குட்டி வடை குட்டி வடை சாப்பிட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணி சொன்ன மாதிரி ரோட்டு கடையோட குட்டி வடை செஞ்சு அப்படியே ஒரு பிளேண்டி உண்டு மூத்தி வச்சு அப்படியே வடையெல்லாம் சாப்பிடுவேன். நீங்க வந்து வாய்க்கிட்ட வைக்கணும் சத்தம் சத்தம் நாங்க சாப்பிடணும் போல இருக்கு. அதான் சாப்பிட வந்து பாக்குறாக்களுக்கு டக்கு சாப்பிடணும் போல இருக்கும். வந்து குடிச்சு குடிச்சு வச்சேன்டா எனக்கு ஈஸியா இருக்கு. மழை மழை போட்டு பொரிச்செடுக்க சின்ன சின்ன உருண்டைகளா வந்து குடிச்செடுக்கிறேன். உடையில பொரிக்கதான் தெரியும். இந்த எண்ணெயில போடைக்க வந்து அந்த உருந்து கொட்டுமன்னு சொல்லி தெரியுமா? அப்படியாவதோ தெரியல. ஆனா நீங்க தண்ணியோட வச்சுட்டீங்களோ நீங்க வந்து சட்டியில கொஞ்சம் தண்ணி மற்றவங்க வந்து யோசிக்கோட விளக்கு பண்ணாங்க கண்ட மண்டு அதோட இப்ப பறக்குது. இப்பதான் கொஞ்சம் எல்லாம் அடையாளம் எல்லாம் போய் கொஞ்சம் மாறிக்கொண்டு வந்திருக்குது. இப்ப என்ன கனவா பொறிக்கிறது மூடிட்டு பொறிச்சிங்கன்னா சரி கனவா மாதிரி வட்டம் வட்டமா இருக்கு. அண்ணின் கவலையில மறக்கதான் இந்த கதையெல்லாம் பிடிச்ச வளமையா நான் தான் கதைப்பேன். கொஞ்சம் நான் கலகலப்பா கதை கேட்க வந்து நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் அடுப்ப வந்து விடுவோம் விட்டார். ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி உருண்டையெல்லாம் வந்து பிடிச்சு வச்சிருக்கிறோம். சரியா உருண்டை இதுல போட்டு போட போறீங்களா? இல்ல நீ தெரிஞ்சோட நீங்க இப்படி அவமானப்படுத்துறீங்க. நீங்க இப்படியே போடுவேன் சரியா? என்ன பொதிச்ச நாடி ஒரு வருங்காலத்துல ஒரு வடக்கடை தான் போட போறேன் நானும். அப்படி அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஓகே இப்படி நான் போட போட சுவேசன் எடுத்து வீட்டு பேரா பாத்தீங்களா? அப்படி நீங்க அவமானப்படுத்துறீங்க அடிக்கடி. சமையல்காரன் உளுந்து கொட்டுப்படையில அந்த குமிழி குமிழியா டக்குன்னு வருது.
உளுந்தும் வடை தான் பருத்தித்துறை வடை விருப்பம் ஊர் வடை செஞ்சு நாங்க பருத்தித்துறை வடை பருத்தித்துறை வடை டேஸ்டா இருந்துச்சுதான் நல்லா உளுந்து ஓட்டுதா உளுந்து வருது இல்ல வாயில நங்கு திரிப்பாரு அவனால எழுருண்ட மாதிரி இருக்கு சாஜி என்ன 5 பேரும் ஆனாலும் வந்து பிறக்கல அதுன்னு நல்ல கலர் வரும் கலர் வரும் சொன்னா ஆனா நல்ல உடையாம இருக்குங்க பாருங்க சூப்பரா இருக்குது இன்னும் கொஞ்சம் கலர் மாற எடுத்தா தான் இன்னும் நல்லா இறுகி அது நீ சொன்னீரு சாப்பிட கிட்ட வந்து காட்டுவோம் மனுஷன் நறுநுண்டு அந்த பருவ மனுஷனா கொஞ்சம் வரும் அதோட ஒரு வெங்காயம் பச்சி ஒரு செத்தல் மிளகாய் அதாவது வந்து பொரிச்ச மிளகாய் சாப்பிடக்க நல்லா இருக்கு மனது தப்பு வைக்கிறாங்க வெங்காயம் வச்சு சாப்பிடுவோம் வெங்காயம் வச்சு சாப்பிடக்க அதோட டேஸ்டே வந்து தனி கூடுதலா யாழ்ப்பாணத்துல பாக்குறீங்க ரோட்டு கடையில இதுதான் பின்னேரமான வந்து இதுவும் மரவள்ளி பொரியல் மற்ற வந்து பஜ்ஜி அப்படிலாம் உள்ளி பொரியல் அப்படிலாம் செஞ்சு சாப்பிட்டு இருப்பாங்க கூடுதலா கரம் சுண்டாது அதெல்லாம் ஒரு வேற லெவல் டேஸ்ட் சொல்லுவாங்க பின்ன சாப்பாட்டுக்கு சாப்பாடு சொன்னாலே வகை வகையா சொல்லுவீரேன் அதுல எக்ஸ்போர்ட் இங்க பாருங்க கலர் மாதிரி கொண்டு வருது ஓகே அண்ணி நல்லா கலர் மாதிரி வந்துட்டு போல பாருங்க பாருங்க அப்படியே வந்து இப்படி கலர் மாதிரி வந்திருக்கு வந்து உதவி எடுத்து இந்த பேப்பர்ல போடும் பாத்தீங்களோ நல்லா பொறிஞ்சு வந்துட்டு ஆனாமே என்ன நினைச்சேன் சரி நம்ம போடாம இருக்கு அது உடையுமோண்டு சொல்லி அந்த ஃபீல் எனக்கும் இருந்தது இப்ப அந்த சந்தேகத்துக்கே இடம் இல்லை இப்ப மழை மாண்டு பபிள்ஸ் இத உருண்டை உருண்டையா போடுவோம் உருண்டையாம் போடலாம் கையில பிடிச்சும் போடலாம் இப்படியும் போடலாம் சின்ன ஆனா வந்து உருண்டை தான் ஒரு இனிமே நாங்க எல்லாமே சுட்டுட்டு அப்படியே பிளேண்டியோட கொண்டு வேற சாப்பிட நல்லா இருக்கும் இங்க பாத்தீங்களா இந்த வடை கடைகள்ல எப்படி போடுவீங்க நான் போய் நிப்பேன் கிளிநொச்சியில அக்காவிட போய் நின்றா ஐயாட கடைன்னு சொல்றது இந்த கனகபுர ரோட்ல இருக்குது அதுல வந்து நல்ல டேஸ்ட் வடை என்ன சொல்றது அவர்கிட்ட வந்து நிறைய கிரௌட் வாங்கிட்டு வருவாரு நிறைய கிரௌட்டா இருக்கும் நான் போய் நிக்கிறது காவல் நிக்கே அவர் டேஸ்டுக்கு வந்து சும்மா வடை தருவேன் சும்மா 2 வடை அதை சாப்பிடவே ஆசையா இருக்கும் அப்புறம் என்ன செய்யறது அவர் கொஞ்சம் நாங்க நிறைய தான் போய் ஆர்டர் பண்றது நிறைய ஆர்டர் பண்ணி கொஞ்சம் மலை சுட்டு தருவேன் சுட்டு தரைக்க வந்து நாங்க ஒரு டிஷ்ல வாங்கி அதிலே வச்சு நாங்க சாப்பிட்டு கொண்டு நல்ல டேஸ்டா இருக்கும் அவர் என்ன போடுறது இங்க இப்படி கையெடுப்பு அவளதான் வேலை பார்த்தா மலை போடுப்பாரு சின்ன இருக்கும் ஆனா வந்து நல்ல டேஸ்ட் நீங்கள் நானும் ஒரு நாளைக்கு ஒரு சந்தர்ப்பத்துல போய் கிளிநொச்சி போனா உங்களுக்கு அந்த வடை கடையில வடை வாங்கிட்டாலும் நாளைக்கு போய் கடையில வாங்கிட்டு போங்க நாளைக்கு நீங்க போற நிலைமையில நீங்க ஒன்றும் வாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அடிக்கடி நானே அதை ஞாபகப்படுத்தி விடுற மாதிரி இருக்க ஆனா கடை சுட்டு முடியுது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன்று இருக்குது மழை சுட்டு ஆனா நான் நினைச்சேன் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படி வச்சுட்டு ஒரு பிளேன் இதுக்கு வந்து டீ இல்ல பிளேன் நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன கிச்சனுக்கு உஷார காணையில மடப்படியில நின்றாதானே அடிச்சோட கொஞ்சம் ஓகே பாத்தீங்கன்னா சொன்னா எங்கட வடை வந்து மாலை நேரத்துல வந்து எங்கட வடை வந்து சூப்பரா ரெடியா இருக்கு அதாவது வந்து ரோட்டுக்கடை வடைன்னு தான் சொல்லுவோம் வந்து பாருங்க அப்படி கிட்ட கண்டிப்பா வடை மட்டும் இல்லாம நம்ம வந்து வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டா வெட்டுற பேர்ல ஏதோ எல்லாம் வெட்டி வச்சிருக்கேன் வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டா வெட்டுற பேர்ல வடிவா வெட்டி வச்சிருக்கேன் சரி வாய்க்குள்ள போய்க்க அதாவது வந்து நாங்க சாப்பிடுக்க வாய்க்குள்ள போய்க்க கடி பட்டு நொடி பட்டு தான் போகும் பிளேண்டி மூத்தியாச்சு இப்ப பாக்குறவனுக்கெல்லாமே கப்பில இருந்து எடுத்து தான் பார்க்க முடியும் ஆனா என்ன சொல்றோம் நாங்க இவ்வளவுதான் பிளேண்டியோ டீயோ எங்கண்ட அளவு இவ்வளவு குடிப்போம் இதுவும் அப்படித்தானே பிளேண்டி டீ வந்து நான் குடிக்கிறதே இல்ல பெருசா அதனால இல்ல நான் குடிப்பேன் ஆனா அளவு அளவானதான் நான் வந்து பிளேண்டி டீ பெருசா குடிக்கிறேன் அதனால கொஞ்சம் நாங்க கதையா இருக்கு அளவுண்டு வடை வாய்க்குள்ள போகுது எனக்குமே இப்ப இந்த வடையில தான் கண்ணா இருக்கு எனக்கு கண் தான் ஓகே சாப்பிடுவோம் நீ சொன்ன மாதிரி நறுநூறு இருக்கேன்
சத்தம் வந்து கொண்டா ஆமா புரியல அப்படி சத்தம் சத்தம் கேட்கணும். இப்பதான் நாங்க வடையை சுட்டுருக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கும். ரோட்டு கடை வடை தோத்துடுமாப்பா, அவ்வளவு டேஸ்டா இருக்கு. ரோட்டு கடை என்ன இது ரோட்டு நாங்க கடை வச்சிருக்கோம். கடை வச்சிருக்கோம். உன் அம்மா அப்பா ரோட்டு கடை வடை போட போயணுமா? நான் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா இப்படி உருட்டி உருட்டி போடுவேன். சுவேசன் வந்து எடுத்து பேக் பண்ணி கொடுப்பேன். நான் வந்து வேண்டி சாப்பிடுவேன். அதான் வந்து வேண்டி சாப்பிடுவேன் காசு தந்துட்டு. சொந்த மண்ணோட சும்மா கொடுக்க மாட்டேன் சொன்னா பார்க்க கூடாதானே. அப்ப நானும் வாங்கி சாப்பிடுவேன். ஓ ஓகே. மொறு வடை சாப்பிட சூப்பரா தான் இருக்கேன். வெங்காயம் வச்சு சாப்பிடுவாப்பா. இப்படி என்ன சொல்லுவாங்க, இந்த விடாவளி விடக்கூடாது. பல 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 விளாண்டு போய் கொண்டு முன்னாடி என்ன சொல்றாரு, லபக் லபக்குன்னு போனாம ஒரு சாப்பாடு டேஸ்ட்டும் தெரியாம இருக்கும். எனக்கு அப்படிதான். இப்ப சாக்லேட் வந்து இந்த வடை வந்து நல்ல டேஸ்டா இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன், மனம் அடுத்த வாய்க்கு அந்த வடை முடிய டக்குன்னு அடுத்த போட்டு கொண்டு இருக்கேன். கொஞ்சம் இப்படி சாப்பிட்டுதான் டேஸ்ட்டும் தெரியும். எங்களுக்கு ஒரு சாப்பிட்டா ஃபீலா இருக்கும். அவ்வளோட்டு இது அப்படி எனக்கு அப்படி இருக்கும். மக்கள் நீர் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டா தான் சொன்னால் பண்ணுறது அப்படியே வந்து இந்த நேரத்தில் சஜிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னு சொன்னால் உண்மையாக நான் சரியாக டல்லாக தான் இருந்தேன். நான் சரியான என்னுடைய காலமை பயணத்தை வச்சு சரியாக டல்லாக இருந்தேன். ஆனால் வந்து நல்ல ஒரு உற்சாகப்படுத்திட்டு ஏன்னா குட்டிமாவுடைய மந்தது தானே கலகலன்னு தெரியாது. நீரும் ஒரு 5 நிமிஷம் வந்து காய்ச்சி கொண்டு இருந்தாலும் அந்த எண்ணெய் சட்டி என்ன சொல்ல சோழனை போட பட வடி. ஸோ அதே மாதிரி காய்ச்சி கொண்டு வந்து ஒரு மாலை நேர பொழுது வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பி ஆயிட்டுது. அது மட்டும் இல்லாமல் நாவுக்கு இதமாக நல்ல ஒரு முரண்டு நல்ல ஒரு ரோட்டு கடை வடையை வந்து பிளேண்டியோட போட்டு தந்துருக்கிறேன். சந்தோஷம். மற்றது வந்து இப்படித்தானே நான் ஒரு உறவுகள் வந்து அப்படி கவலையோ என்ன இருக்கேக்க மற்ற உறவு வந்து ஒரு மன நிம்மதியா இருக்கு. மற்றது அதே ஒரு பெரிய விஷயம். என்ன ஒரு ஆக்கள் வந்து கவலையோ இப்ப என்ன சொல்லுங்க, அப்ப உண்மை ஒன்று சொல்றேன்னு ஒரு ஆக்கள் வந்து சந்தோஷத்து மாதிரி கேட்க நாங்க போய் வந்து கலந்து கொள்றதுல ஒரு பிரயோசனம் இல்ல. சரி, அவையில் வந்து கவலையா இருக்கேக்கையும் துன்பமா இருக்கேக்கையும் நாங்க வந்து கட்டாயம் கலந்து கொள்ளணும். அதான் வந்து உண்மையான ஒரு உறவுன்னு சொல்லலாம். அப்ப இன்றைக்கு நீ வந்து கவலையான டைம்ல வந்து ஆறுதல் படுத்துறீங்க, அந்த உறவை பலப்படுத்திட்டு என்ன அதே போல வந்து நீங்களும் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லா நடக்கும். நான் சொன்னேன் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க செஞ்ச நல்லதுக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா நடக்கும். அவருக்கும் வந்து அதை வந்து செல்ல கிளியப்பாக்கும் வந்து நல்ல சுகமாகி நல்லா வருவேன். எல்லாம் நல்லதாவே நடக்கும். இதே சந்தோஷத்தோடையும் நான் இருக்கு இதே உற்சாகத்தோடையும் என்ன செய்யப்படும்னு சொன்னா இந்த வீடியோவை நாங்க முடிச்சு கொள்ள போறோம். முடிச்சுட்டு இன்னும் என்ன சொல்றது, மாமி மச்சா எல்லாரோடையும் சேர்ந்து இந்த ரோட்டு கடை வடையா முரண்டு சாப்பிட்டு முடிக்க போறோம். ஓகே ஓகே. உண்மையிலே இந்த மாலை நேர பொழுது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணமா போயிட்டு ஸ்பெஷலி வந்து சஜி அண்ட் அஸ்மி குட்டிக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிக்கொண்டு நாங்கள் சந்தோஷத்தோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் சாரு, நான் உங்கள் சஜி. பாய்.